ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களை அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஒரு நல்ல ஒரு இரக்கத்தோடு பேசினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 34 வசனத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னார். ஹல்லேலூயா. இவ்வளோ வேதனைக்குரிய காரியம். வேதனையோடு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். உடலெல்லாம் காயம், தலையில் முள்முடி அடிக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆணின் மேல் நின்று கொண்டிருக்கிறார். ரத்தம் வேர்வையாய் வருகிறது. ரத்தம் வெள்ளத்தில் அப்பா துடித்து கொண்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட நேரத்தில் ஒரு நல்ல மனப்பக்குவத்தில், அந்த மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மையில் அப்பா பேசுகிறார். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னாது என்று அறியாது இருக்கிறார்கள். யார் நம் தாய் தகப்பரு கூட அப்படியாப்பட்ட ஒரு மன்னிப்பு நம்மளுக்கு தரமாட்டாங்க. மறிக்கிற தருவாயில் இருக்கும்போது, சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது, உடலெல்லாம் வலியாக இருக்கும்போது, உடலெல்லாம் காயமாக இருக்கும்போது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ ஒரு நல்ல குணம் பாருங்க. அவர் சொல்லுகிறார், பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னாது என்று அறியாது இருக்கிறார்களே. இந்த வேத வாக்கியங்களை என் தேவன் இப்படியாய் சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் தேற்றி இருக்கிறார். அந்த சிலுவையில் இயேசு சுமந்த சிலுவை 150 kg என்று சொல்லுகிறார்கள். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு, அவ்வளோ பாரத்தோடு சிலுவையை சுமந்து கொண்டு அவர் நின்று கொண்டு இருக்கிற நோக்கத்தை பார்க்கும்போது தலை சாய்க்க அவருக்கு இடமே இல்லை. தலை சாய்க்க கூட முடியாத சூழ்நிலையில் அப்பா நின்று கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்குறாருன்னா எவ்வளோ ஒரு கருணையான எண்ணம், கருணையான உள்ளம், அந்த ஒரு நல்ல குணம் அவருக்கு இருக்கிறதுனால நம்ம மேலே இருக்கிற பற்றுதல், என் பிள்ளைங்களை தண்டிக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் அப்பா சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னாது என்று அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னார். அருமையான தேவச்சனமே, கர்த்தர் தாம் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.